இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட மே 20 இன்னைக்கு எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, காயத்ரியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. அதாவது காயத்ரி வந்து அவள் பேச மாட்டா அப்படிங்கிறது தெரியும். அதனாலையும் வந்து அவளை வந்து ஏற்றுக்கலை. அவளை பிடிச்சிருக்குது அவருக்கு அப்படிங்கிறது அவரோட ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சுது. ஆனால் அவங்க அம்மாட்ட வந்து அவங்க அப்பாட்டையும் வந்து மகா பேசி என் பையனுக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம், 70 லட்ச ரூபா காரு, 200 ஏக்கர் இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வந்து வசதியானவங்க தான், ஆனால் வந்து நீங்களும் வசதியானவங்க அப்படிங்கிறனால வந்து பொண்ணு கேட்கல, இவ்வளோ காசு கேட்கல, உங்கள் பொண்ணு வந்து பேச முடியாமல் இருக்குல்ல, அதனால தான் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. வாய் பேச முடியாது அப்படிங்கிறத வந்து கோவத்தில் சொன்னது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேசினாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பொண்ணை நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வந்து அவங்களும் வந்து அன்னபூர்ணியும் வந்து சரி நல்லா பார்த்துக்கோங்க, நான் செய்கிறேன், இதை கேட்டதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் எப்போ வந்து காயத்ரி வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், என்னது காஃபி கொடுக்க வந்தாங்கள்ல, அந்த டைமில் வந்து கொடுக்காதீங்க, நிறுத்துங்க, உன்னை எனக்கு பிடிக்கலடா, உங்கள் பொண்ணு உங்கள் மாப்பிள்ளையை வந்து அதாவது உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டா அப்படின்ட்டுருக்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, வாய் பேச முடியாத பொண்ணு எதுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணணும், என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி காசு கேட்குறதெல்லாம் வந்து நியாயப்படுத்த பார்க்குறாங்க. ஸோ அதில் அவங்க அப்பாவும் பேச, எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வேணான்னு சொன்னீங்களோ வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பைரவி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. குறை வந்து அவளுக்கு எதுவும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், நீங்கள் தான் வந்து குறையோடு இருக்கிறீங்க, முதல்ல போய் டாக்டரை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. அப்படின்ட்டுருக்க, உனக்கு நல்ல பையனாக நான் பார்த்து தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பைரவியோ வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு மனசுக்கு பிடிச்ச பையனாகவும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறா. ஸோ எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை எங்கேருந்து கொண்டு வர போகிறா அப்படிங்கிறது தெரில. ஆனால் பைரவி செம ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தா. காயத்ரி வேணான்னு சொன்னது அதோட பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ அன்னபூர்ணியும் வந்து இல்லை நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு இல்லாமல் அவங்க பேசினதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்னம்மா பொண்ணை சின்ன பொண்ணெல்லாம் விட்டு பேச வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் கேட்க, அவன் கரெக்டாக தானே பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பைரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் நல்லா தான் இருந்தது. ஸோ மொத்த குடும்பமும் வந்து இன்றைக்கி தான்ப்பா சரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியலில் வரதட்சணை கொடுக்குறதெல்லாம் வந்து ஈஸியாக காமிச்சிட்ருக்கிற இந்த டைமில் இப்படி ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நல்ல சீனு, நல்ல வந்து ஆர்க் கொடுத்தது நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மா அப்பாவை தாண்டி அவனே வந்து எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லதான் போகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும்ல.